கர்த்தர் உன்னை திறக்கிறார் என்றால் அதுக்குள்ள பிரவேசிக்கிறது மாதிரி பாருங்க. நான் வாழ்க்கையில இழந்தது, நான் எப்படி மாற வேண்டும் என்று நினைத்தது அத்தனையும் தேவன் வாழ்க்கையில கூட்டி கொடுப்பார். அதை அனுபவிப்பேன், அதை சுதந்திரிப்பேன். பார்த்தீங்கன்னா கர்த்தர் திறந்தார்னா செயினா திறக்கும். அப்படியே கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்குன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்க முடிக்கும். அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு. கோரேசு மேல கர்த்தர் ஒரு அபிஷேகம் வச்சார். உங்கள் மேல ஒரு அபிஷேகம் இருக்கா? என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. இப்ப நான் என் பேரை போட்டு வாசிக்கிறேன், நீங்க உங்க பேரை போட்டு வாசிங்க. என் பேரை போட்டு நீங்க வாசிங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்ப நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின எஸ்ரா வெங்கடேசுக்கு முன்பாக தேசங்களை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக எனக்கு முன்பாக வாசல் பூட்டப்படாதிருக்க, வாசல்கள் பூட்டப்படாதிருக்க இருக்கா? வாசல்கள் ஆங்கில பைபிள் படிச்சு பார்த்தீங்கன்னா டபுள் டோர்ஸ் இருக்கும். டோர்னு போடல, டபுள் டோர். கர்த்தர் திறக்கிற நேரத்தில் ஒரு டோர் திறக்க மாட்டார், ரெண்டு மூணு டோரை திறந்து விடுவார். கர்த்தர் திறக்கிறாருன்னா ஒன்று ரெண்டுலாம் திறக்க மாட்டார். அட்ட டயத்தில் ஒன்றை கடை அத்தனையும் திறப்பாரு. கேட்டையும் திறப்பாரு, வாசலையும் திறப்பாரு. கேட்டை திறந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு போறதுக்குல்ல, டெரிட்டரிக்குள்ளே போகிறது மட்டுமில்ல, உள்ள சுதந்திரிக்கணும். இந்த டெரிட்டரிக்குள்ளே வந்தாச்சு நம்ம. நான் சொன்னது புரியுதுங்களா? கேட் திறந்துருச்சு நமக்கு. கேட் திறக்கிறது மட்டும் இல்லை, வாசல் திறக்கணும், டோர் திறக்கணும். டோர் திறக்கிறதுனா இதை நம்ம சுதந்திரிக்கணும் அர்த்தம். கேட்டுகளே நிற்கிறதுக்காக கர்த்தர் நம்ம கூப்பிடலைங்க. வாசலை சுதந்திரித்து வாசலுக்குள்ள இருக்கிறதை அனுபவிக்கணும். காலகாலமாக காத்திருந்து 40 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக ஒரு டோரை ஓப்பன் பண்ணி கொடுப்பார். காலகாலமாக கதவுக்கு பின்னாடி இருந்த மாப்பிள்ளை வெளியே வந்துடுவார், பொண்ணு கூட வெளியே வர. இத்தனை நாள் மறைஞ்சிருந்தையா, மறைஞ்சிருக்கிற ஆளை டோரை திறந்து வா வெளியே வாம்பார். இல்லைங்க நான் 10 வருஷமாக பிள்ளைக்காக காத்திருக்கேங்க, இன்னுமே பிள்ளை இல்லாட்டா கூட பரவாயில்ல. கர்த்தர் டோரை ஓப்பன் பண்ணி கொடுப்பார். சூனேமியாள்கிட்ட எலிசா சொல்கிறாரு, ஏம்மா உனக்கு என்ன வேணுங்கிறாரு. எனக்கு எல்லாம் இருக்குங்கிறாரு. கேட்ட உடனே சொல்கிறாரு, இல்லை பிள்ளை இல்லைன்னு. உனக்கு பிள்ளை பிறக்குமா? டோர் ஓப்பன் ஆகுது. வார்த்தை வருதா, டோர் ஓப்பன் ஆகிரும். அவன் சொல்கிறா, ஐயா என் வீட்டுக்கார கிளவேன், எனக்கு வயசாகி போச்சு. டோர் ஓப்பன் ஆயிடுச்சா, அக்சஸ் ஆகிரும். அவ திருப்தி ஆயிட்டா. இருக்கிற நிலையிலே அப்படி போயிடலாம். நீங்கள் எனக்கு பிள்ளை, நான் உங்களுக்கு பிள்ளை, 2 பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளை என்ன இல்லை, ஒரு பிள்ளை பிறக்கணும். விட்டுறாதீங்க. கர்த்தர் டோர் திறந்தார்னா பல ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருந்தா அத்தனை கதவுகளை ஒன்றை கடை திறப்பார். ஒன்றை திறந்துட்டு அடுத்தவங்க நிற்க வேண்டியில்லை, ஒன்றை திறந்துட்டு அப்புறம் அடுத்துக்குள்ள தடையில்லாமல் உள்ள அப்படியே ஃபார்வர்ட் ஆகி போகிறது தான் கர்த்தரோட நோக்கம். கீழே வாசிப்போம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னை போல் கோணலாவிகளை செவையாக்குவேன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்க புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாய் யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்த உனக்கு அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் டோரா இருந்தாலும் சரிதான். இரும்பு கதவை நல்லா கவனிங்க. நான் கதவுன்னு சொல்லும் பொழுது மரக்கதவை பத்தி பேசல, இரும்பு கதவை பத்தி பேசல, வெங்கல கதவை பத்தி பேசல. ஸ்பிரிச்சுவல் ஓப்பனிங் இது. அது காலகாலமாக பூட்டப்பட்டிருந்தாலும் சரிதான், தடை செய்யப்பட்டிருந்தாலும் சரிதான். கர்த்தர் நான் உனக்கு டோரை ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன்னா
அது எவ்வளவு பெரிய பழங்கால டோரா இருந்தாலும் சரி தான், திறக்க முடியாத டோரா இருந்தாலும் கர்த்தர் ஓபன் பண்ணி கொடுப்பாரு. நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஃபார்வர்ட் ஆகணும், அக்சஸ் பண்ணணும், சொந்தம் மாறாட்டணும். அப்போஸ்தலர்கள் போவோம். அப்போஸ்தலர்கள் 16:26 சம்பவம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் உட்காந்துட்டு கர்த்தரை துதிக்கிறாங்க. சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே 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 கதவு திறந்துச்சுல, கதவுகள் எல்லாம் ஒன்ன காட அப்படி திறந்துச்சு. கதவுகள் எல்லாம் திறந்து எல்லாருடைய கட்டுகளும் கர்த்தர் டோரை ஓப்பன் பண்றார் என்றால், எது அந்த டோரை திறக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டா பிடிச்சிருந்துச்சோ அதையே அசைப்பார். சில கதவுகள் திறக்கிறதுக்கு நீ பல நாள் போராடலாம், ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் திறந்தான்னு அஸ்திபாரத்தை அசைப்பார். வாழ்க்கையில் ஏதாவது கதவு திறக்கப்பட நினைக்கிறீங்களா? அது திறந்தது மாதிரி பாருங்க. அதை திறந்தது மாதிரி, உள்ளே பிரவேசிக்கிறது மாதிரி, அதில் அனுபவிக்கிறது மாதிரி, இருக்கிறது மாதிரி பாருங்க. அதான் அதான் விசுவாசங்கிறது. நடு போதனையில் சொன்னேன், ஒரு பாஸ்டர் வந்து ஒரு சர்ச்சில் வந்து சுகமாக்க ஹீலிங் மினிஸ்டர். அவர் அப்படியே பார்த்துருக்கிறாரு, ஒரு அம்மா சோடாப்பட்டி போட்டு இருக்குந்துருக்கு, பெரிய கண்ணாடி. இங்கே வாங்கம்மான் இருக்காரு, ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, கண்ணில் கை வச்சுட்டு பாருங்கன்னு இருக்காரு. அந்த அம்மா கண்ணாடியை திறந்து வச்சுட்டு அப்படி திறந்துருக்கு, கண்ணை பார்த்துருக்கு. கண்ணை மூடுமான் இருக்காரு, கண்ணை மூடு பாருன்னு இருக்காரு, கண்ணை திறந்துருக்கு, கண்ணை மூடுமா. அவர் பாரு கிடக்காத, கண்ணை மூடுமான் இருக்காரு, பாரு சொன்னா கண்ணை திறந்துருக்கு, கண்ணை மூடு பாரு சொன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்ணை மூடி பார்த்துருக்கு, நான் பார்க்குறேன், என் கண் திறந்ததை பார்க்குறேன், நான் சுகமானதை பார்க்குறேன். பார்க்குறியா? நான் பார்க்குறேன். கண்ணை திறனா கண் ஓப்பன் ஆயிடுச்சு. கர்த்தர் உன்னை திறக்கிறார் என்றால் அதுக்குள்ள பிரவேசிக்கிறது மாதிரி பாருங்க. நான் வாழ்க்கையில் இழந்தது, நான் எப்படி மாற வேண்டும் என்று நினைத்தது அத்தனையும் தேவன் வாழ்க்கையில் கூட்டி கொடுப்பார். அதை அனுபவிப்பேன், அதை சுதந்திரிப்பேன். பார்த்தீங்கன்னா கர்த்தர் திறந்தார்னா செயினா திறக்கும். அப்படியே சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று பிடிச்சுன்னா அத்தனையும் பூட்டும், தெரியுமா? அது ஒரு டோரு. கர்த்தர் திறந்து விட்டார்னா ஒன்று திறந்துச்சுன்னா அத்தனையும் திறக்கும்.